இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தனிநபர் வருமான வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆண்டு வருமானம் 4 லட்சம் ரூபாய் வரை உள்ளவர்களுக்கு வருமான வரி இல்லை எனவும் 4 லட்சம் முதல் 8 லட்சம் ரூபாய் வரை 5% வரி விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 லட்சம் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை 10% வருமான வரியும், 12 லட்சம் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை 15% வருமான வரியும் விதிக்கப்படுகிறது. 16 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை 20% வரியும், 20 லட்சம் முதல் 24 லட்சம் ரூபாய் வரை 25% வருமான வரியும் விதிக்கப்படும். ஆண்டு வருமானம் 24 லட்சத்திற்கும் மேல் உள்ளவர்களுக்கு 30% வருமான வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் டிசம்பருக்கு பதிலாக மார்ச் இறுதி வரை நீடித்து வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் உரையில் பேசிய அவர், புதிய வருமான வரி சட்டத்தின் கீழ் வரி ஏய்ப்பு செய்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்ததை விட அதிக அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்தார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சொத்துக்களை விற்கும் பொழுது அதற்கான டிடிஎஸ் விகிதங்களில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். வெளிநாட்டு சுற்றுலாவுக்கான வரி பிடித்தம் 2% குறைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட நிர்மலா சீதாராமன், வருமானம் குறித்த தவறான தகவல்களை தெரிவித்தால் 100% அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவித்தார். இந்தியாவில் டேட்டா சென்டர்களை அமைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 2047ஆம் ஆண்டு வரை வரி சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் டேட்டா சென்டர்கள் அமைப்பதற்கான ஒருங்கிணைந்த வழிமுறைகளையும் மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.